வணக்கம், நான் உங்கள் விமலா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோள மாவில் ஒரு இடியாப்பம். அதுவும் சாதாரணமாக இல்லை, வாழைப்பழத்தை வச்சு பண்ண போகிறோம். வாழைப்பழம் நேந்திரம் பழம் நான் எடுத்துருக்கிறேன். கேரளாவில் கிடைக்கும் இல்லையா, அந்த வாழைப்பழம். நம்ம சாதாரண தமிழ்நாட்டில் உள்ள வாழைப்பழம் இல்லை, நேந்திரம் பழம். அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், அதையும் சோள மாவும் வச்சு ஒரு இடியாப்பம் அண்டு பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இது சின்ன பீஸாக ஒரு 4 பீஸாக துண்டாக வெட்டிக்கிட்டு அதை இட்லி கொப்பரையில் வச்சு ஆவியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். வாழைப்பழம் சாப்பிடாம குழந்தைங்க கூட என்னது இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. இல்லை ஒரே வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ வாழைப்பழம் வெந்துருச்சு. அதை எடுத்து ஒரு பவுலில் வச்சு நல்லா மசிக்கணும். தோலெல்லாம் எடுத்துட்டு அதை என்ன செய்யணும், நல்லா மசிச்சு விடணும். கொஞ்சம் சூடோடு மசிச்சு விட்டீங்க அப்படின்னா அது சீக்கிரம் மசிஞ்சிடும். அதுக்காக சூடோட கையை வச்சிடாதீங்க. ஸ்பூனோ இல்லை கத்தி வச்சுட்டு சின்ன சின்னதாக துண்டுகளாக வெட்டிட்டு கூட நீங்கள் என்ன செய்யலாம், மசித்து எடுத்துக்கலாம். அது அங்கே எங்கே ஓடிக்கிட்டே இருக்கும், வழுகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பனானா இல்லையா, அதனால். இப்போ நல்லா மசிச்சாச்சு. ஒரே ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு போட்டுட்டு சோள மாவு இதில் ஆட் பண்ணுறேன். சோள மாவு போட்டு நல்லா பிசையணும். நம்ம வெள்ளை சோளம் இருக்கு இல்லையா, அந்த சோள மாவு. இதில் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய தண்ணியே போதுமானது, வேறு தண்ணி எதுவும் விட தேவையில்லை. அப்படியே ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரியே இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். மற்றபடி நிறைய தண்ணி தேவைப்படாது. நான் கொஞ்சம் தான் மாவு எடுத்துருக்கிறேன், அதுக்கு தக்கனபடி தான். ஒரு பழம் தான் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் பழத்துக்கு மாவுக்கு தக்கபடி எடுத்துகிட்டு தண்ணி வேணும்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் தண்ணி ஆட் பண்ணலை. இப்போ இடியாப்பம் அச்சில் போட்டு நம்ம இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துருவோம். இப்போ சப்போஸ் சுற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா அது 1 ஸ்பூன் தண்ணி லைட்டாக சேர்த்துட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இதில் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை, ஆனாலும் வெந்து வரும்போது இதன் இடியாப்பம் கலர் பார்த்திங்க அப்படின்னா லைட் எல்லோ கலரில் இருக்கும். ஏன்னா அது இந்த வாழைப்பழத்தினுடைய கலர், பனானாவினுடைய கலர். சாப்பிட்றதுக்கும் லைட்டாக கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டில் இருக்கும். இதில் ஸ்வீட் எதுவுமே போடல. இப்போ 3 குழியில் நான் பிழிஞ்சிருக்கேன். மீதி அந்த உலக்கில் இருக்கிற மாவை கொஞ்சம் பிடி கொழுக்கட்டையாக வைக்க போகிறேன். பிடி கொழுக்கட்டையாக வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ரெடி ஆகிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.